மேன் வித் தி கோல்டன் ஆர்ம். இரத்த தானம் செய்து 24 லட்சம் குழந்தைகளின் உயிரை காப்பாற்றியவர் உயிரிழப்பு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவரை மேன் வித் தி கோல்டன் ஆர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஏன் இவரை இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை நம்ம பார்க்கலாம். ஜேம்ஸ் ஹாரிசன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 17, 2025 அன்று அவருடைய 88வது வயதில் பார்த்தீங்கன்னா காலமானார். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு மகத்தான ஒரு சேவையை செஞ்சுருக்காரு. அது என்ன சேவை அப்படின்னு பார்க்கலாம். ஆஸ்திரேலிய வம்சாவளியை சார்ந்த ஹாரிசனுடைய இரத்த தானம் மூலமாக உலக அளவில் 24 லட்சத்துக்கும் அதிகமான குழந்தைகளுடைய உயிரை பார்த்தீங்கன்னா இவர் காப்பாற்றிருக்காரு. அது எப்படின்னா, ஜேம்ஸ் ஹாரிசனுடைய ரத்தத்தில் ஆன்டி-டி அப்படின்ற ஒரு அரிய வகை ஆன்டிபாடி இருக்கிறது கண்டறியப்பட்டிருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, கருவில் இருக்கும் குழந்தையை அதன் தாயின் ரத்தம் தாக்கும் அபாயம் இருக்கக்கூடிய கர்ப்பிணிகளுக்கு சரி செய்ய கொடுக்கப்படும் மருந்துகளை தயாரிக்க இந்த ஆன்டிபாடி பார்த்தீங்கன்னா பயன்படுது. அதாவது கருவில் இருக்கிற குழந்தைக்கு தாயோடைய ரத்தத்தினால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிடோட் பார்த்தீங்கன்னா கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஜேம்ஸ் ஹாரிசனுக்கு 14 வயதில் பெரிய மார்பு அறுவை சிகிச்சை நடைபெற்றது அப்படின்னும் அதில் அவருக்கு ஏராளமான இரத்த மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டிருக்கு. அதனால் இதனை அடுத்து அவர் இரத்த தானம் செய்ய 18 வயதில் பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்காரு. அதாவது இவருக்கு பார்த்தீங்கன்னா 14 வயசில் ஒரு மார்பு அறுவை சிகிச்சை பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அவருக்கு அதிக அளவு ரத்தம் தேவைப்பட்டிருக்கு. அப்படி ரத்தம் தேவைப்பட்டிருக்கும் போது நிறைய பேர் கொடுத்துருந்தா தானே இவர் உயிரை பார்த்தீங்கன்னா காப்பாற்றிருக்க முடியும். ஸோ இத்தனை பேர் நமக்கு பிளட் டொனேட் பண்ணுறதுனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம உயிரை காப்பாற்ற முடிஞ்சிருக்கு. இப்போ நாளைக்கு நம்மளும் பார்த்தீங்கன்னா இனி வரும் காலங்களில் பிளட் டொனேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் நிறைய உயிரை காப்பாற்றலாமே அப்படின்ற அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா இவர் ரத்த தானம் செய்ய தொடங்கியிருக்காரு. எதில் இருந்து அப்படின்னா அவருடைய 18வது வயதிலிருந்தே பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்காரு. அப்போது அதான் தெரிஞ்சிருக்கு, அவருடைய ரத்தத்தில் ஒரு அரிய வகை ஆன்டிபாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா கண்டறியப்பட்டிருக்கு. ஹெச்டிஎனுக்கான சிகிச்சைகளை உருவாக்குவதில் இந்த கண்டுபிடிப்பு முக்கியமானது. அவர் உடம்பில் இருக்க அந்த ஆன்டிபாடி அப்படிங்கிறது அந்த ஹெச்டிஎன் சிகிச்சைக்கு பார்த்தீங்கன்னா பயன்படுறதா சொல்கிறாங்க. 6 தசாப்தமாக, அதாவது என்னென்னா 60 வருஷங்களாக ஜேம்ஸ் ஹாரிசன் 1173 இரத்த தானம் பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்காரு. அவருடைய அர்ப்பணிப்பு நிறைய அமைப்புகளால் பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. மேலும் ஒரு தனிநபர் அதிக இரத்த தானம் செய்ததற்கான கின்னஸ் உலக சாதனையை பார்த்தீங்கன்னா ஹாரிசன் படைச்சிருக்காரு. ஹாரிசனுடைய இரத்தத்திலிருந்து பெறப்பட்ட ஆன்டி-டி தடுப்பூசி உலக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருது. இது ஹெச்டிஎனின் அபாயகரமான விளைவுகளில் இருந்து மில்லியன் கணக்கான குழந்தைகள் பார்த்தீங்கன்னா காப்பாற்றி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால தான் இவரை மேன் வித் தி கோல்டன் ஆர்ம் அப்படின்னு அழைத்து கௌரவப்படுத்துகிறாங்க.